சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்னங்க ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை மோகனா கூப்பிட, ஐயா சேது நீ வாயா அப்படின்னு சொல்லி மோகனா கூப்பிட, இங்க சாமி கும்பிட்டு தீபாரதனை காட்டையில தீபம் பார்த்தா அணைஞ்சு போயிருது. அதை பார்க்கவே ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் பக்குன்னு இருக்கு. என்னங்க இது தீபம் அணையுது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காற்றுக்கு அணைஞ்சிருக்கு மோகனா, காற்று எம்பிட்டு அடிக்குது பாரு, மறுபடியும் தீபம் ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு தீபாரதனை காட்டுறாங்க. ஆனால் நெருடலாவே இருக்கு, சகுடமே சரியில்லை. போகையில சேது பார்த்தா கால் தடுக்குது. ஐயா சேது கால் தடுக்குதியா, கொஞ்சம் உட்கார் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, சேதுவும் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புறாரு. ஐயா சேது நம்ம வேணா நாளைக்கு ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, இல்லைப்பா முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு, சீஃப் மினிஸ்டர்லாம் வராங்க, கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, இல்லையா சகுனமே சரியில்லை, தீபம் அணையுது காலு தட்டுது, வேணா நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, என்னப்பா என் மீனாட்சி என் கூட இருக்கையில எனக்கு என்ன நடந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சமாதானப்படுத்தி ராஜாங்கம் மலரு கருப்பு எல்லாரும் பார்த்தா மீனாட்சியை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி வீட்டில் பார்த்தா கண்ணாடி கீழே விழுந்து உடையுது. அடியாத்தி இன்னைக்கு நிறைஞ்ச நாள் அதுமா கண்ணாடி கீழே விழுந்து ஓடியுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா புலம்ப, அம்மா ஏதோ கை தவறி விழுந்துருச்சு, இதுக்கே அப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல, இல்லடி இன்னைக்கு சேது வேற மீனாட்சியை தூக்கிக்கிட்டு சென்னை வேற போயிருக்கான், கண்ணாடி வேற கீழே விழுந்து உடஞ்சிச்சா, அதான் மனசுக்கு நெருடலா இருக்கு, எதுக்கும் தீபத்தை ஏத்தி கொஞ்சம் சாமியை கும்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, வசந்தியும் பார்த்தா வீட்டுல தீபம் ஏத்த போறாங்க. ஏத்தையில தீபம் பார்த்தா அணைஞ்சு போயிருது. ஐயோ என்னம்மா தீபம் அணையுதே அப்படின்னு சொல்லி வசந்தி பதற, அதானடி பிள்ளைய தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் காலில் வேற போறாங்களே, எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரியா இருக்கே, சேதுக்கு ஒரு போனை போட்டு தாடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்ட அப்பத்தா சொல்ல, இந்த வரேன் மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பதறாங்க. சேதுக்கு பார்த்தா அப்பத்தா ஃபோன் பண்றாங்க. என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஐயா சேது எங்கேயா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, இப்பதான் அப்பா நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் ஆகுது, நாங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சென்னை போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, கொஞ்சம் பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்கய்யா, கூட பச்சை பிள்ளை இருக்கு, பார்த்து டிரைவரை மெதுவா கார் ஓட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், நம்ம கருப்பு மாமா தான் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, அப்படியா அவனை பொறுமையாவே வண்டியை ஓட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, சரி அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா போனை வச்சுறாரு. இதுக்கு தான் நான் அவர்கிட்ட சொல்றேன் குழந்தைய விட்டுட்டு போ சொல்லி, ஆனா பச்சை பிள்ளைய இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க கோபப்பட்டுக்கிட்டு இருக்கு. சேது மலரு கருப்பு ராஜாங்கம் மீனாட்சி எல்லாரும் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. நைட் நேரம் ஆயிருது, சென்னையை நெருங்க போறாங்க. போற வழியில தான் எதிர்த்த ஒரு லாரி பார்த்தா பயங்கரமான ஸ்பீட்ல வருது. கருப்பு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, கட்டுப்பாட்டை இழந்து வண்டி பார்த்தா தாறு மாறா போய் பெரிய மரத்துல வண்டி மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிருது. சேதுவுக்கு தலையிலலாம் அடிபட்டு ரத்த காயத்தோட கிடக்க, ராஜாங்கத்துக்கு சின்ன காயம், மலருக்கும் கருப்புக்கும் சின்ன காயம், குழந்தைக்கும் லேசா அடிபட்டிருக்கு. சேது தான் பயங்கரமான ரத்த வெள்ளத்துல கிடக்காரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பதறி ஆம்புலன்ஸ்க்கு போன் போட்டு ஆம்புலன்ஸ் வந்து இங்க சேதுவை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. மலரு இங்க தமிழுக்கு போன் பண்றாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரு போன் பண்ணவும், என்னக்கா சென்னை போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதட்டத்தோட கேட்க, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா அழுக ஆரம்பிச்சுறாங்க. அக்கா ஏன் அழுகுறீங்க, என்ன ஆச்சு அக்கா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பதற, தமிழ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அக்கா என்ன சொல்றீங்க ஆக்சிடென்டா, ஐயோ மீனாட்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பதற, மீனாட்சிக்கு லேசான காயம்தான், ஆனா சேது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, அவருக்கு என்னக்கா ஆச்சு, என்ன உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையே, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறி போய் கேட்க, சேது மாமாவுக்கு தலையில பயங்கரமான அடி. நாங்க போய்கிட்டு இருந்த வண்டி எதிர ஒரு லாரி வந்து, கருப்பண்ணை நல்லா தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, எதிர ஒரு லாரி ரொம்ப ஸ்பீடா வந்துச்சா, கருப்பண்ணை ஓட்டிக்கிட்டு இருக்கையில வண்டி கண்ட்ரோல் மீறி மரத்துல மோதிருச்சு தமிழ். ஆக்சிடென்ட் ஆனதுல சேது மாமாவுக்கு தலையில பயங்கரமான அடி, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கெல்லாம் லேசான காயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, இதுக்குத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்து குழந்தைய விட்டுட்டு போங்க, ஏன் இப்படி கேட்காம பண்றீங்க, நீங்க முதல்ல இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, தமிழ் நாங்கள் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, சீக்கிரமா அனுப்புங்க நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, தமிழ் வேகமா இங்கே வராங்க. அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறிக்கிட்டு வர, அப்பத்தா ஐயோ அடியாத்தி யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதற, அம்மாச்சி இவங்க போய்கிட்டு இருந்தாங்கள காரு, அந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அம்மாச்சி, குழந்தைக்கு லேசான காயமா,
அவருக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஐயோ கடவுளே என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறாங்க. ஆமா அம்மாச்சி கிளம்பலாம், அப்பா காரை வர சொல்லுங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இந்த உடனே வர சொல்றேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா செல்லப்பாண்டி போய் காரை பிடிச்சிட்டு வர, இங்க அப்பத்தா வசந்தி அழகரு தமிழ் எல்லாரும் பார்த்தா கிளம்பி சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சேதுவை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அங்க சேதுவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ராஜாங்கம் ரொம்ப பதறி போயிருக்காரு. டாக்டர் டாக்டர் சேது இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்க, தலையில பயங்கரமான அடிபட்டு இருக்கு சார், பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு, எதா இருந்தாலும் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் மலரும் கருப்பும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் சொல்ல, மாமா அழுகாதீங்க மாமா சரியாயிரும், சேதுக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, அப்பதான் ராஜாங்க, என்ன கருப்பு வண்டியை பார்த்து ஓட்டி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, நான் நல்லாதான் மாமா ஓட்டிட்டு வந்தேன், எதிர வந்த லாரி ரொம்ப ஸ்பீடா வந்ததுனாலதான் மாமா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு மலர் இருக்காங்க. அப்பதான் தமிழ் அப்பத்தா வசந்தி எல்லாரும் வராங்க. ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வர, ஆத்தா ஆத்தா சேது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அழுக ஆரம்பிச்சிடறாரு. என்னையா டாக்டர் என்னையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குதா, தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்த வேற நிறைய போயிருக்கு, எனக்கு பயமா இருக்கு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இங்க அப்பத்தா கிட்ட அழுக, அப்பத்தான் ராஜாங்கத்தை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாதியா, சேதுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம கருப்பு நமக்கு துணையா இருப்பாரு, சீலகாரி பெரிய மந்தை எல்லாரும் துணையா இருப்பாங்க, சேதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ராஜாங்கத்தை சமாதானப்படுத்த, அப்பதான் டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர் சேது இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, அப்பதான் தமிழ், டாக்டர் இப்ப அவருக்கு என்ன நிலைமை, அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் விசாரிக்க, அவருடைய மூளையில பயங்கரமா அடிபட்டிருக்கு சார், அவரை பார்க்கையில சில விஷயங்கள் அவருடைய நினைவுல இருந்து தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு 24 மணி நேரம் கண்டிப்பா அவர் ஐசியூல இருந்தே ஆகணும், அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க, அவரு ஹோமோ ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, தமிழுக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனா அவருடைய நிலைமை தான் இன்னும் கிரிட்டிக்கலாவே இருக்கு, 24 மணி நேரம் கழிச்சு அந்த கிரிட்டிக்கல் நிலைமையை தாண்டினார்னா தான் எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போக, தமிழுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி என்னடி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் தமிழ்கிட்ட கேட்க, அம்மாச்சி 24 மணி நேரம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் அவர் கண்ணு முழிச்சா தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், ஐயோ கடவுளே சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா புலம்பி தள்ளி அழுதுகிட்டு இருக்காங்க.